இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜென்சி நாங்களாம் சின்ன வயசுல ஞாயிற்றுக்கிழமைன்னா ஊடு தங்காம விளையாடுவோம், பசங்களோட சேர்ந்து சுற்றுவோம், சினிமாவுக்கு போவோம், செகண்ட் ஷோ சினிமா கூட போவோம், ஞாயிற்றுக்கிழமை கூட போவோம். ஒரே ஜாலி தான். நினைச்சு பார்த்தா இதெல்லாம் திரும்ப கிடைக்காது. ஸோ பசங்களை சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க. அதை பண்ணு இதை பண்ணு. நீ பண்றதெல்லாம் ஈஸியானதை பூரா நீ பண்ணிட்டு கஷ்டமானதெல்லாம் கலெக்டராகும் டாக்டராகும் அதாவது இதான். ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ணுங்க. கறி குழம்பெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ஜாய் பண்றாங்கிற பேர்ல சாப்பாட்டுலயே போய் பூந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்க சின்ன வயசுல ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணோம். இப்பெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு ஒர்க் ஷாப் இருக்கு. ஒர்க் ஷாப்ல வந்து 100 கணக்குல ஆளுங்க வர்றாங்க. எங்களை மாதிரி குடும்பஸ்தங்க. என்னது பேபி பூமரா? அந்த மாதிரி கடமையை பண்ணணும், கடனை அடைக்கணும், குடும்பத்தை எப்படி வழி நடத்துறது, பணம் பத்தல, அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வராங்க இன்னைக்கு. ஸோ அவங்களுக்கு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு கவர் பண்ணலான் இருக்கேன் ஒர்க் ஷாப்ல. அது என்னன்னா மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட மாற்றம் கொண்டு வர்றதுக்கு நமக்கு பிடிக்காது. ஏன்னா மாற்றம் வந்து வழி கொடுக்கும், சொகுசுல இருந்து வெளியே கொண்டு வரும், நம்மளை நம்ம மாத்திக்கிற மாதிரி இருக்கும். பிரின்சிபல் பிலாசபி நம்மளா ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த தொழிலை பொறுத்து நேச்சர் கல்ச்சர்லாம் மாறும். உதாரணத்துக்கு மாற்றங்கள், உணவு கண்ட்ரோல் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வரணும்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஓடிடும். நேரம் ஒதுக்குறது, பணம் கரெக்டா ஒதுக்கி அதை நிர்வாகம் பண்றது, இதெல்லாம் பிஸ்னஸ்ல இருக்கிற டிஃபிகல்ட்டி. ஏற்கனவே நம்ம ஒரு வேலை பார்ப்போம், அடிஷ்னலா டைம் கொடுக்கணும். எங்ககிட்ட பணத்தை கரெக்டா நிர்வாகம் பண்ணணும். லாபத்தை விட்டு கொடுத்து தொழில் பண்ணா நிக்காது. நேரம், பணம், டைம் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட், அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் கவர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மாற்றம் வந்து பெயின் கொடுக்குமா? ஷார்ட் டைம் பெயின் தான் லாங் டைம் கெயின். நீங்க ஷார்ட் டைம் கெயின் பார்த்தீங்க, ஷார்ட் டைம் பாக்குறீங்க, சீக்கிரம் எப்படி ஜெயிக்கிறது பாக்குறீங்க, அதெல்லாம் டெம்பரவரி. பர்மனண்டா வேணும்னா மெதுவாகவும் கஷ்டத்தை தாங்கி சொகுசுலேருந்து வெளியே வந்து ஒரு சில ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணி பழக்கத்தை கொண்டு வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு திரும்ப திரும்ப போர் அடிச்சாலும் பண்ணி அப்படிலாம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ண போறோம். ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க.